ஸ்னேஹா நியூ வாட்சிங் தமிழ் பொண்ணு ரிவ்யூ. ஸோ இன்றைக்கி வந்து நிறைய பேர் கமெண்ட்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் அப்பார்ட்மெண்ட் எப்படி இருக்கும் வ்ளாக் போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஷார்ட்டாக போடலாமா லாங்காக போடலாமான்னு யோசிச்சேன். சரி ரெண்டாவே போட்டுருவோமே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் உங்களுக்கு லாங் வீடியோவில் ஸ்டூடெண்ட்ஸ் அப்பார்ட்மெண்ட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காமிக்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டூடியோட அவுட்டோர் ஃபுல்லாக வீடியோ எடுத்துருவேன் அண்ட் ஸ்டூடியோக்குள்ளே கூட ஒரு சில இடத்த வீடியோ எடுத்துருவேன். பட் ரூமுக்குள்ளே என்னால் எடுக்க முடிய மாட்டேது, கஷ்டம் தான். ஐ ட்ரை மை பெஸ்ட் பிகாஸ் யாருமே அவங்க ரூமை வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு கண்டிப்பாக அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ நான் கேட்டு பார்க்குறேன், ட்ரை பண்ணுறேன் கைஸ். நம்ம ஹாஸ்டல்லேருந்து வெளியே போய்க்கிறோம். ஸோ இப்போ நீங்கள் ஆப்போசிட்டாக பார்க்குற GH1 இதான் கைஸ் நீங்கள் கேட்ட அப்பார்ட்மெண்ட், ஐ மீன் ஸ்டூடியோ. ஸோ வந்து இது இன்னும் இந்த பக்கம் உள்ளது இன்னும் ப்ராசஸில் இருக்குது. இந்த பக்கம் உள்ளது ஒரு 60% to 80% ஃபினிஷ் ஆகிடுச்சு. அண்ட் திஸ் இஸ் GH2. வாங்க போகலாம். இங்கே போனோம்னாலே இங்கே செக்யூரிட்டி இருக்கிற இடம் இருக்கும். ஸோ இதுதான் வந்து அப்பார்ட்மெண்ட். கிட்ட போக ரொம்ப பெருசாக தெரியல, ஒரு மாதிரி மைண்ட் ப்ளோயிங்காக இருக்கும். நைட் டைம் இன்னும் நல்லாயிருக்கும். நைட் டைம் எடுக்கலாம்னு நினச்சேன், பட் ஸ்டில் இதுதான் பெட்டராக இருக்கும், நல்லா கிளியராக தெரியும். இது எங்கள் ஹாஸ்டல், இது GH1, இது கிச்சனேட், இது ப்ராக்ரஸில் இருக்கிற அப்பார்ட்மெண்ட். மொத்தம் 11 ஃப்ளோர் இருக்குது. இதில் எல்லோரும் ஒரு மாதிரி வியர்டாக பார்க்குறாங்க, பட் ஆஸ் அ கண்டென்ட் க்ரியேட்டராக இது வந்து நம்ம தாங்கி தான் ஆகணும். எல்லாமே ப்ராசஸில் தான் இருக்குது. நான் சொன்னல ஒரு 80% தான் முடிஞ்சிருக்கு, பட் ஸ்டில் எல்லாருமே வந்து இங்கே என்ட்ரு ஆகிட்டாங்க. எல்லாருமே இந்த ஹாஸ்டலுக்குள்ளே போக முடியுமானா இந்த சரௌண்டிங்கில் இருக்க GH1 to 4 மட்டும் தான் உள்ளே போக முடியும். ஏன்னா அவங்களுக்கு தான் உள்ளே போகிறதுக்கு பாஸ் கிடையாது. இதுதான் என்ட்ரன்ஸ். இது எதுக்கு எனக்கு சத்தியமாக தெரில. விசிட்டர்ஸ் ரூம்னு போட்டிருக்காங்க, பார்க்கலாம். இது டவுன் ஃப்ளோர், மொத்தம் 6 லிஃப்ட் இருக்குது. இவ்வளோ ஓப்பன் ஆகட்டும். லிஃப்ட்டுக்குள்ளே வந்துட்டோம் கைஸ். 3 தரக்கிறேன். ஐயோ நான் சூஸே பண்ணலையா. 4th ஃப்ளோர் சூஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு யாருன்னு கூட தெரியாது அந்த ஃப்ளோரில் இருக்கான்னு. இப்போ மொத்தம் 6 லிஃப்ட் இருக்கும் எல்லா ஃப்ளோர்லேயும். இது வந்து படி ஏறுறதுக்கு, பட் அதிகமாக இங்கே படி யூஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா 11 ஃப்ளோருக்கு யார் படி யூஸ் பண்ணுவாள். ஸோ அண்ட் இங்கே ஒரு லிஃப்ட் இருக்குது. சத்தம் கேட்குதா, இன்னும் ப்ராசஸில் இருக்கனால எல்லாம் போட்டுட்ருக்காங்க. இந்த லிஃப்ட் இருக்குன்னு எனக்கு சத்தியமாக தெரில. ஏற்கனவே வந்து 6 லிஃப்ட் இருக்குது. இதான் வந்து பிளாக் D. அது கீழே பார்த்திங்கன்னா பெட்டெலாம் எடுத்து வச்சுட்ருக்காங்க. ஸோ நம்ம வந்து இப்படி போகலாம். எனக்கு எங்கிட்ட போகணுன்னு தெரில, யார் ரொம்ப பார்க்குறதுன்னு தெரில. பார்க்கலாம், ட்ரை பண்ணலாம். அண்ட் அங்கே பார்த்திங்கன்னா ரூம் நம்பர் வந்து Bன்னு போட்டுலாம் இருக்கும். அதாவது இங்கே 4 பில்டிங் இருக்குது, ABCD. ஸோ வந்து இப்போது நம்ம இங்கிட்ட இருக்கிறது B பில்டிங், அங்கிட்டு C இருக்கும், இங்கிட்டு A இருக்கும். இப்போ கட்டிக்கிட்டு இருக்கிறது D. இப்போது எந்த பக்கம் போகிறதுன்னு எனக்கு சத்தியமாக தெரில. எந்த ரூம் ஃப்ரீயாக இருக்கோ அந்த ரூமை உள்ளே காமிக்கிறேன், பார்க்கலாம். நான் ஏன் ஃப்ரீயாக இருக்க ரூமை வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னேன்னா, ஏன்னா எனக்கு இங்கே யாருமே தெரியாது. நான் அந்தளவுக்கு போய் இந்த ரூமை வீடியோ எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்குற அளவுக்கு எக்ஸ்ட்ரா ஒட்டும் கிடையாது. இப்போ யாராவது வீடியோ எடுக்கிறத பார்த்தா கூட சாரி கைஸ், கிட்ட போனாலும் எதையாவது ஒன்று உடச்சிட்டு இருந்தா நான் எப்படி வாய்ஸ் கொடுப்பேன் கைஸ்? நான் இப்போ தான் நோட் பண்ணுறேன். ஆக்சுவலி நான் வந்து லிஃப்ட்டு வந்து 4th ஃப்ளோர் செலக்ட் பண்ணியிருந்தேன். ஆனால் இந்த ரூம் ஃபுல்லாக வந்து 500 சம்திங் காமிக்கிது. அப்படின்னா நீங்கள் ஆக்சுவலி 400 சம்திங் ரூம்பாக இருக்குன்னா நீங்கள் 3rd ஃப்ளோர் செலக்ட் பண்ணணும். ஷிட், எல்லாமே ப்ராசஸில் தான் இருக்குது. எதுக்கு உள்ளே விட்டாங்க இத்தனை பேர் அப்படின்னு தெரில. இன்னும் கட்டி முடிக்காத ஒரு பில்டிங்லேயே இவ்வளோ தைரியமாக இருக்கணுன்றதே பெரிய விஷயந்தான். இட்ஸ் ஓகே, பட் வியூ நல்லா இருக்குது கைஸ். அமேசிங் வியூ. இதெல்லாம் கிளியர் ஆகிடுச்சுன்னா இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ நான் எங்கிட்டு போகிறது என்ன பண்ணுறேன்னு தெரில, ஒரு ஆக்வர்டாக இருக்குது. இதுதான் எங்கள் ஹாஸ்டல். இது GH1. எத்தனை தடவை காமிப்பேன். அதுக்கப்புறம் பின்னாடி தெரியுற அந்த பில்டிங் மாலு நல்லா இருக்குது வியூ. அண்டு இந்த தெரிகிறது வந்து இந்த பில்டிங் வந்து ஃபுல்லாக மீடியா. சரி இப்படி போவோம். நல்லா இருக்கு. இப்போ பார்த்துட்டு இருக்கிற பில்டிங் வந்து அலைடு சயின்ஸ். அதாவது LPU வந்து 1 வருஷம் கூட ஆகலை, ஆனால் அதுக்குள்ளேயே வந்து எல்லா பில்டிங்கையும் ஏரில் பார்த்தே கண்டுபிடிச்சிடுறேன் இது அந்த பில்டிங்கு. அந்தளவுக்கு ஒரு டெவலப் ஆகிட்டேன். ப்ரௌட் ஆஃப் மை செல்ஃப். C பிளாக். இது C பிளாக். இங்கிட்ட ஒரு படிக்கட்டு, எங்கிட்ட சுற்றுனாலும் படிக்கட்டு. எதுக்கு கட்டி வச்சுருக்கான்னு தெரியல. ஆக்சுவலி யூஸே கிடையாது படிக்கட்டு. ஃப்ரீ ரூம் பார்க்கலான்னு பார்த்தா பூட்டி வச்சுருக்கான். நல்லதுடா.
இப்படி தான் இருக்கணும். குட் இஸ் ஃபைனலி ஐ ஃபவுண்ட் த ஃப்ரீ ரூம். பட் அதுவுமே கொஞ்சம் மோசமாக தான் இருக்குது. பட் இட்ஸ் ஓகே. இதை நான் எப்படா வீடியோவில் போடுவேன்? ஒரு நல்ல ரூமே இல்லையாடா. மொத்த எல்பியும் இதுலேயே பார்த்துடலாம். மொத்த எல்பியும் மொத்த பக்வாராவே பார்த்துடலாம் போல், அந்தளவுக்கு இருக்குது. 4th ஃப்ளோரில் தான் நிற்கிறோம் இத்தனைக்கும். அதுக்கு இவ்வளோ தெரியுதுன்னா பெரிய மேலே ஃப்ளோர்லாம் போனோம்னா என்ன ஆறுது? என் வியூவர்ஸ்க்கு இப்படி ஒரு ரூமை காமிக்கணும்னு எனக்கு ஆசை இல்லை. ஸோ நான் வந்து இன்னும் நல்ல ரூமாக காமிக்கிறேன். ஃப்ளோரில் இப்படி ஒரு ரூம் இருக்கும். அதாவது வாட்டர் டேங்க் மட்டும் ஓப்பனாக எல்லாமே இப்படி ஒன்று வச்சுருக்கானுங்க, அவ்வளோதான். எக்ஸ்கியூஸ் மீ. டு பி ஹானஸ்ட், எல்பியூவில் வந்து அப்பார்ட்மெண்ட் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும் ஹாஸ்டல் கம்பேர் பண்ணும்போது. அண்ட் ஃபேன் வேறானால் தான் சூப்பர் நைஸ். ஸோ வந்து இப்போ நான் வந்து போய்க்கிறேன். வந்து ரொம்ப ஸ்பீடாக லிஃப்ட் ஒர்க் ஆகுது. எல்லாத்தையும் நோட் பண்ண வேண்டியதாக இருக்குது. கம்பேர் பண்ணணுன்னு பேசுதா. பட் ஸ்டில் ஹாஸ்டலாக அப்பார்ட்மெண்ட்டான்னு பார்த்தீங்கன்னா அப்பார்ட்மெண்ட் தான் பெஸ்ட்டு. பட் விலை கொஞ்சம் அதிகம். உங்களுக்கு ஒன் இயருக்கு வந்து 1 lakh கிட்ட செலவு பண்ணுற மாதிரி வரும். மற்றபடி ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே பக்காவாக இருக்குது. இன்னும் ஆனால் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போய்கிட்டு தான் இருக்குது. ஆனாலுமே நிறைய பேர் வந்து இங்கே வந்து ஆக்குபை பண்ணிட்டாங்க. இன்னும் நிறைய கவர் பண்ணுவோம். அதாவது டக் ஷாப், மெஸ் இருக்குது. ஸோ வந்து மெஸ்ஸு முடியுமான்னு தெரியல, ஏன்னா உள்ளே அலோவ் பண்ணுறாங்களா அப்படின்னு தெரியல. நான் மெஸ் டைம் இல்லை இது. பட் டக் ஷாப் நம்மளால் கவர் பண்ண முடியும். ஸோ நம்ம இப்போ வந்து டக் ஷாப்பும் மெஸ்ஸும் பார்க்க போகிறோம். கமான், லெட்ஸ் கோ. இதுதான் டக் ஷாப்பு போட்டிருக்கா, டிபார்ட்மெண்டல் ஸ்டோர். இந்த பக்கம் போனால் மெஸ்ஸு. நம்மளை மெஸ்ஸில் அலோவ் பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ நம்ம வந்து டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் மட்டும் கவர் பண்ணிடுவோம். அதுலேயுமே அன்குள் வீடாக பார்ப்பார், கண்டிப்பாக எனக்கு தெரியும். கேர்ள்ஸ் ஹாஸ்டலில் என்னடா பாய்ஸ் இருக்காங்களேன்னு நினைக்காதீங்க, இது யூஷுவல் இங்கே. வந்து ஸ்டூடியோட டிவி ரூம். எங்கள் ஹாஸ்டலில் டிவி ரூம் இல்லை, ஆனால் GH 4ல் இருக்குது. ஸோ இந்த மாதிரி குறிப்பிட்ட ஹாஸ்டலில் தான் டிவி ரூமு அண்ட் இதுன்னு ஓப்பனில் இல்லை, ஸ்டடி ரூம்லாம் இருக்கும். எங்கள் ஹாஸ்டலில் டிவி ரூமும் ஸ்டடி ரூம் இல்லை, GH 4ல் இருக்கானா. ஸோ நம்ம இப்போ டவுன் ஃப்ளோரில் தான் நிற்கிறோம். ஸோ நம்ம டிபார்ட்மெண்டல்ஸ் கவர் பண்ணியாச்சு. மெஸ் மட்டும் சும்மா நம்ம எடுப்போம். இப்போ எனக்கு எல்லா ஆக்வர்ட்னஸும் போயிடுச்சு, எல்லாமே போயிடுச்சு. இன்ட்ரோவர்ட்டே இல்லை, நான் இப்போ எக்ஸ்ட்ரோவர்ட்டே. யார் பார்த்தாலும் பரவாயில்ல, வீடியோ எடுக்கிறேன். ஜஸ்ட் இன் 1 வீடியோவில் இப்படி மாறிட்டேன். ஓகே, பரவாயில்ல. வார்டன் ஆஃபீஸ் இது, டிபார்ட்மெண்டல் இது மெஸ்ஸு. உள்ள அளவு கிடையாது, பட் ஸ்டில் வீடியோ மட்டும் எடுப்போம். மெனுலாம் போட்டிருக்காங்க, பரவாயில்ல. இதுதான் மெஸ்ஸு. என்ட்ரன்ஸ்க்கு ஆப்போசிட்டாகவே லாண்ட்ரி ரூம் இருக்குது, அதாவது லாண்ட்ரி போடுறதுக்கு. அண்ட் இதோட இந்த வ்ளாக் முடிஞ்சு. எனக்கு தெரிஞ்சு நான் ஓரளவுக்கு கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். என்னால் கவர் பண்ண முடியாத இடத்தெல்லாம் நான் கவர் பண்ணிட்டேன். ப்ரௌட் ஆஃப் மை செல்ஃப்.
நம்ம இப்போ நம்ம ஹாஸ்டலுக்குள்ளே போகிறோம், ஹாஸ்டல் கேம்பஸ்குள்ளே. சிட் கைஸ், ஃபைனலி வி டுக் த வீடியோ ஆஃப் ஸ்டூடியோ அப்பார்ட்மெண்ட். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் எப்படி இருந்துச்சு ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் கவர் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலி நான் எதிர்பார்க்கல ஒரு ரூமுக்குள்ளே போய் வீடியோ எடுப்போம் அப்படின்றதே. பட் உங்களுக்காக நான் அதை ட்ரை பண்ணேன் அப்படின்னு கொஞ்சம் ப்ரௌடாக இருக்குது. எனக்கு வந்து 227 சப்ஸ்கிரைபர்ஸ் தான் இருக்காங்க. பட் அவங்களுக்காவது நான் உண்மையாக உங்களுக்கு என்ன அப்படிங்கிறதுக்காக தான் நான் எல்லா முயற்சியுமே பண்ணி இந்த வீடியோ எடுத்திருக்கேன். ஸோ தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங், கீப் சப்போர்ட்டிங் அண்ட் பை பை.